அம்பிட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்வதற்கான உத்தரவு மட்டக்களப்பு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ICCPR சட்டத்தின் கீழ் சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக கஹந்தகமகே 2023 ஆண்டு 10ஆம் மாதம் 23ஆம் திகதியன்று செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது சுமணரத்ன தேரரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக கஹந்தகமகே தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்கள் வெட்டி கொள்ள வேண்டும் என அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கூறியது தொடர்பில் அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அம்பிட்டிய தேரரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. කපා මැරෙනවා කියලා කියන්න. කපා දකුණේ ඉන්න හැමදෙමලක්ම කපා සිංහලයෝ මැරෙනවා කියන එක කියන්න. கல்லோயா ஆற்றுப்படுக்கையின் தாழ்வான பகுதிகளில் தற்போது சிறு வெள்ளப்பெருக்கு நிலை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை இங்கினியாகல சேனாநாயக்க சமுத்திரத்தின் நீர்கொள்ளளவானது தற்போது அதன் அதிகபட்ச கொள்ளளவை அண்மித்து வருவதுடன் தற்போது சேனாநாயக்க சமுத்திரத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்நிலைமை காரணமாக விசேடமாக தமண, அம்பாறை, இரக்காமம், அட்டாளைச்சேனை, சம்மாந்துறை, நிந்தவூர், காரைதீவு, சாய்ந்தமருது, கல்முனை, நாவிதன்வெளி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தின் தாழ்வான பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்று நண்பகல் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நீர்ப்பாசன பணிப்பாளர் LS සූරිය බණ්ඩාර වර්ෂාපතන රටාවන් දිහා බැලුවම වැඩිම වර්ෂාපතනයක් අම්පාර දිස්ත්‍රික්කයේ සහ මඩකලපු දිස්ත්‍රික්කවලට ලැබිලා තියෙනවා. ඒ අනුව අම්පාර දිස්ත්‍රික්කයේ මිලිමීටර් 200ට වඩා වැඩි වර්ෂාපතනයක් ඇතැම් ස්ථානවල 210 ප්‍රමාණයේ වර්ෂාපතනයක් ලැබිලා තියෙනවා. ඒ වගේම මඩකලපු දිස්ත්‍රික්කයේත් සැලකිය යුතු වර්ෂාපතනයක් මිලිමීටර් 175ට ආසන්න ප්‍රමාණයක් ලැබිලා තියෙනවා. මේ අනුව මේ වන විට අම්පාර දිස්ත්‍රික්ක நேற்று அதிகபட்ச மழை வீழ்ச்சியாக 225 மில்லிமீட்டர் அம்பாறையில் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். தற்போது சேனாநாயக்க சமுத்திரத்தின் வான் கதவுகள் திறக்கப்படாவிட்டாலும் ஏனைய குளங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான நிலப்பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது. அதிக மழை வீழ்ச்சி காரணமாக தற்போது நாட்டின் 25 பிரதான குளங்களும் 26 நடுத்தர குளங்களும் வான் பாய்ந்து வருகின்றன என அவர் தெரிவித்தார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் 3 ஆற்றுப்படுக்கைகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. சோமாவதிய மற்றும் மனம்பிட்டி ஆகிய பிரதேசங்கள் இன்று மாலைக்குள் நீரில் மூழ்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் பொறியியலாளர் LS சூரிய பண்டார தெரிவித்தார். யானோயா ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களும் அப்பகுதி ஊடாக பயணிக்கும் சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் விசேடமாக குச்சவெளி, பதவிய ஸ்ரீபுர, கெப்பித்திகொல்லாவ, கோமரன் கடவல, ஹொரவ பொத்தானை, மொரவெவ, கஹட்ட கஸ்திகிலிய மற்றும் கலன் பிந்துணுவெவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை முந்தானை ஆற்றுப்படுக்கையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக முந்தானை ஆற்றுப்படுக்கையைச் சேர்ந்த அம்பாறை மாவட்டத்தின் மகாஓயா பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏராவூர் பற்று மற்றும் கோரளை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட முந்தானை ஆறு சார்ந்த தாழ்வான பகுதிகளில் தற்போதிருந்து அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மாதுருஓயா படுக்கையைச் சேர்ந்த கோரளைப்பற்று, கோரளைப்பற்று மேற்கு, கோரளைப்பற்று வடக்கு, ஏராவூர் பற்று, மகாஓயா, பதியத்தலாவ, தெய்யத்தக்கண்டி, திம்புலாகல, வெளிக்கந்த மற்றும் மகியங்கனை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட மாதுருஓயா சார்ந்த தாழ்வான பகுதிகளில் தற்போதிருந்து அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. மேலும் இன்று காலை முதல் காற்றுடனான கடும் மழை பெய்து வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில பிரதான குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் நவகிரி குளத்தின் வான்கதவு 2 அடிகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போரதீவு பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மண்டூர் பிரதான வீதி, பாளையடிவட்டை, வெல்லாவெளி வீதி ஆகியவற்றின் ஊடாக 2 அடிக்கும் மேல் வெள்ள நீர் பாய்வதனால் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று பொருகாமம் பிரதேச சபைக்கு இடைப்பட்ட பிரதான வீதியூடாக நீர் பாய்வதன் காரணமாக சிரமங்களுக்கு மத்தியில் மக்கள் பயணங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதே நேரம் காப்போத உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் பரீட்சை மண்டபங்களுக்கு செல்வதற்கு மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியதை காண முடிந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். தாழ்நிலங்களில் உள்ள வயல் நிலங்கள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் கடும் கவலை தெரிவித்துள்ளனர். இதனிடையே நுவரெலியா மாவட்டத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக வலப்பனை, நில்தண்டாகின்ன, மதுரட்ட மற்றும் ஹங்குரான்கெத்த பிரதேச செயலக பகுதிகளுக்கும் கண்டி மாவட்டத்தில் உடுதும்பர பிரதேச செயலக பகுதிக்கும் 3ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது.